உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். உன் பிரயாசம் அப்படிங்கிறது NIV-ல ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி கடின உழைப்பு என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. உன் பிரயாசத்தை நான் பார்க்கிறேன், உன் பிரயாசத்தை நான் பாராட்டுகிறேன், அப்ரிஷியேட் பண்ணுகிறேன். உன்னிடத்தில் அந்த நிறைவு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரயாசத்துல தேவன் கண்டுபிடித்த ஒரு மகிமையான காரியம் என்னவென்று சொன்னால், அந்த 3வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, நாம நிறைய பிரயாசப்படுகிறோம், நாம நிறைய இந்த உலகத்துல கடின உழைப்பு செய்கிறோம். அது நமக்காக, நமது குடும்பங்களுக்காக, நமது பேருக்காக, நமது புகழுக்காக, இல்லை என்று சொன்னால் நாம் சம்பாதிப்பதற்காக நிறைய பிரயாசப்படுகிறோம். ஆனால் எபேசு சபை அப்படி அல்ல. என் நாமத்தின் நிமித்தம், ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம், என் நாமத்துக்கு மேல இருந்த அன்பின் நிமித்தம் நீ பிரயாசப்பட்டாய், கடினமாக உழைத்தாய். அந்த நாமத்தின் மகிமைக்காக நீ கடினமாய் உழைத்தாய். ஆனால் அந்த உழைப்புக்கு பலன் கிடைக்காத போதும் கூட, அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோர்ந்து போகாமல் நீ பிரயாசப்பட்டாய். சோர்வு எப்போ வரும்? நம்ம கடினமாய் உழைக்கிற பொழுது பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சோர்வு கடந்து வரும் இல்லையா? அவருடைய நாமத்திற்காக அந்த சபை கடினமாய் பிரயாசப்பட்டது. ஆனால் அதற்கு பலன் கிடைக்கவில்லை. ஆனாலும் சபை சோர்ந்து போகவில்லை. சபை கடினமாக பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தது. தேவன் அதை பார்த்தார். என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் நீ பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இது நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்கிற பொழுது சில வேளைகளிலே சில காரியங்கள் நடக்கலாம், சில காரியங்கள் நடக்காமல் போகலாம். கர்த்தருடைய வசனத்தை நாம் பிரசங்கிக்கிற பொழுது சில நேரங்களில் ஜனங்கள் ரட்சிக்கப்படலாம், ரட்சிக்கப்படாமல் கூட போகலாம். ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் அழைக்கப்பட்ட அழைப்பை மாத்திரம் பிடித்து கொண்டு நாம் கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று ஒரு நல்ல செய்தியை இந்த எபேசு சபை மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.